வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டினுடைய வட கடலோர பகுதியும் ஆந்திரானுடைய தென் கடலோர பகுதியிலும் ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடலில் நிலவுவதாகவும் இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளாக அதாவது நாளைக்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களையும் அதே போன்று தெற்கு ஆந்திராவுடைய கடலோர பகுதிகளையும் நெருங்கிடும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவலாக இருக்குது. இதனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, மழையுடைய வாய்ப்பு மிகவும் குறைந்திருக்கிறதா வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று தினம் நமக்கு அறிவிப்பு கொடுக்கும் பொழுது இந்த மழைக்கான வாய்ப்புங்கிறது கனமழை என்ற அளவில் நாளை மறுநாள் இருக்கும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலாக இருந்தது. குறிப்பாக 24ஆம் தேதியிலேருந்து நமக்கு பரவலான மழை நாளையிலேருந்து இருக்கும் அப்படிங்கிறதும் 25ஆம் தேதி கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறதும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக இருந்தது. ஆனால் இப்போது வட தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் பரவலாக மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில இடங்களில் பலத்த மழையாக இருந்தாலும் அது மிதமான அலையை தாண்டாத அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதும் வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? கனமழை இதோடு முடிஞ்சிருச்சா? வடகிழக்கு பருவமழையுடைய தாக்கம் நமக்கு இனி இந்த வருடத்தில் இல்லையா அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த காட்சி இந்த விண்டியில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய பொசிஷன் நம்ம பார்க்குறோம். இந்த பொசிஷன் அப்படிங்கிறது வங்கக்கடலில் முழுவதுமாக இந்த வளிமண்டல சுழற்சி போல் நமக்கு தெரியுது இல்லையா? இதெல்லாம் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடைய சுழற்சி. இந்த சுழற்சினால் உருவாகக்கூடிய மலை மேகங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் மலை மேகங்கள், இந்த சுழற்சினால் உருவாகக்கூடிய மலை மேகங்கள். இது நமக்கு இன்றைய தினத்தில் இன்னும் நிலப்பரப்புகளுக்கு இந்த மலை மேகங்கள் உள்ளே வராத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து கரைக்கு வெளியில் தான் இந்த மலை மேகங்கள் இருக்கிறதா நமக்கு விண்டி மேப்பில் காட்டுது. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் இந்த மலை மேகங்கள் எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நாளை தினத்துக்கு வரும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் சென்னைக்கு மேலே வட தமிழ்நாட்டை விட்டு மேலே இருக்கே தவிர தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மழைக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் நினைக்கிறேன். இந்தியாவுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் நமக்கு விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய தீவிரத்தன்மை இருக்குது. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மழைக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரங்களில் கடலோர பகுதிகளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ரொம்ப உள்ள இன்டீரியர் பகுதிகளாக இல்லை, இந்த பகுதியில் இல்லை. பாருங்கள், நமக்கு தெரியும் இங்கெல்லாம் எதுவுமே மழைக்கான வாய்ப்பே இல்லாமல் வெறும் ரொம்ப மார்ஜினலாக இருக்கக்கூடிய இந்த கோஸ்டலில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான காரணம் என்னங்கிறதையும் வானிலை ஆய்வு நமக்கு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் அடுத்தடுத்த நாட்களில் மழையுடைய தீவிரத்தன்மை முழுதுமாக குறைஞ்சிருமானா அதுவும் இல்லை. தொடர்ந்து இதனுடைய நகர்வுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் அப்படிங்கிறதுனால இப்போ கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த கனமழைக்கான எச்சரிக்கை மட்டும் வானிலை ஆய்வும் விளக்கியிருக்காங்க. குறிப்பாக 3 மாவட்டத்திற்கு நேற்று தினம் கனமழைக்கான எச்சரிக்கையை 25, 26ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. கடலூர், விழுப்புரம், அதேபோன்று செங்கல்பட்டு, இந்த 3 மாவட்டத்துக்கும் புதுவைக்கும் கனமழை சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய முன்னறிவிப்பில் அந்த கனமழைக்கான அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கு. ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ விரிவாக பார்க்குறோம். இப்போது நாளை தினத்தில் இது இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நம்ம அடுத்ததாக 25ஆம் தேதி பார்க்கலாம் எந்த மாதிரி மலை மேகங்கள் இருக்குது. 25ஆம் தேதி பாருங்கள், நம்ம நிலப்பரப்புக்குள்ளே இல்லாத இருந்த அந்த மலை மேகங்கள் முழுவதுமாக நிலப்பரப்புக்குள்ளே அதிக அளவில் சென்றிருக்கு. அது எந்த பகுதிக்கு போயிருக்குன்னா புவனேஸ்வர் பகுதியை பாருங்கள். ஒடிசா மாநிலத்தில் அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அளவில் மலை மேகங்கள் சூழக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் 2 காரணிகள் இருக்குது, அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு விட்டு மேலே மழைக்கான வாய்ப்பு இருக்குது, நமக்கு இல்லை. ஏன் அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல சென்னையை விட்டு மேலே மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் என்ன காரணம் அப்படின்னா, இது நம்ம சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நம்ம இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு சென்னை கிட்ட வந்துடுறதை நம்ம பார்க்குறோம். சென்னை கிட்ட வந்தாலும் கூட, அதாவது அதோட சுழற்சி சென்னை கிட்ட இருக்குது, ஆனால் சென்னை கிட்ட வந்தாலும் கூட மழை தரக்கூடிய மேகங்கள் மேலே தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுழற்சியோட வடக்கு பகுதிகளில் தான் காற்றுடைய சுழற்சிக்கேற்ப மழை மேகங்கள் உள்ளே வருது. நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த காற்றெல்லாம் பார்க்குறோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த காற்றை பாருங்கள், இந்த வர காற்றெல்லாம் எங்கேருந்து வருது? கடல்லிருந்து வருது, நிலப்பரப்புக்குள்ளே அங்கே தான் போகுது. நமக்கு எங்கேருந்து வருதுன்னா தெற்கு இருந்து போகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுபோல் தெற்கு இருந்து போகுது. அதே விட தெற்கையும் நமக்கு மேற்கு பக்கமாக இருந்து தான் எடுத்துகிட்டு வருது. நிலப்பரப்பு ஒட்டி தான் அந்த காற்று வருது. அதே நேரத்தில் நிலப்பரப்புக்குள்ளே மழை நமக்கு இந்த வடத்தில் இயல்பை விட அதிகமாகவே இது வரைக்கும் பதிவாயிருக்கு. அதனால் நிலத்தில் பல இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பியிருக்கு. குளிர்ந்த காற்றுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வட இந்திய பகுதிகளிலும் குளிர்ந்த காற்று அதிக அளவில் இருக்குது. இதனால் நிலப்பரப்புலேருந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்த அளவு இருக்கிறதுனாலையும், அதே நேரத்தில் கடலுக்குள்ளே இருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதம் அதிகம் இருக்கக்கூடியனாலையும், கடலுக்குள்ளேருந்து வரக்கூடிய காற்றுனால மட்டும்தான் மழை மேகங்களை அதிகமாக உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. நிலத்திலேருந்து வரக்கூடிய காற்றில் அதனுடைய தன்மை மிகவும் குறைஞ்சிருக்கு. இதனால தான் கடல்லேருந்து வரக்கூடிய காற்று நிலப்பரப்புக்குள்ளே இந்தியாவினுடைய கடலோர பகுதிகளுக்குள்ளே வரும்பொழுது
நமக்கு ஒடிசா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கடலோர பகுதிகளில் மழையை ஏற்படுத்துது, தமிழ்நாட்டில் மழையோடைய வாய்ப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது மட்டும்தான் அப்படின்னா நிச்சயம் இல்லை. இதற்கு பிறகாக நமக்கு வரக்கூடிய 26ஆம் தேதிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இது இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் காட்டக்கூடியது. இந்த சுழற்சியை பாருங்கள், முழுதுமாக இங்கே தான் இருக்குது. ஆனால் மலை மேகங்கள் எங்கே இருக்குது? நமக்கு மலை மேகங்கள் முழுதுமாக கடலுக்குள்ளே தான் இருக்குது, நிலப்பரப்புக்குள்ளே இல்லை. நம்ம விண்டியில் பார்த்ததே தான் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய வரைபடத்துலேயும் காட்டுது. சரி, இப்போ மலை மேகங்கள் எந்த இடத்துல இருக்குது, எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம இன்றைய தினத்திலே பார்க்கலாம். இன்றைய தினத்தில் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த நிறத்தில் இருக்கணும். நமக்கு வந்து ரொம்ப வெளிர் நிறத்தில் இல்லாமல் இந்த ரொம்ப திக்கான ஒரு ரெட் கலரில் இருக்குது இல்லையா, இந்த நிறத்தில் இருந்தால் தான் நமக்கு அந்த மழையோடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு பொருள். ஒருவேளை இந்த அளவில் இது போன்ற ஒரு நிறத்தில், இந்த நீல நிறத்தில் இருந்தாலோ அல்லது பச்சை நிறத்தில் இருந்தாலோ ஒரு மிதமான அளவில் மழை கிடைக்குங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு இதே மாதிரி வேறு எங்கெல்லாம் தீவிரமான மழை இருக்குது அப்படின்னா நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் பாருங்கள் எவ்வளோ தீவிரமான ஒரு மழைப்பொழிவை இடிமின்னலுடன் ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது பாருங்கள். இந்த பகுதி முழுவதுமே இப்போது தீவிரமான மழைப்பொழிவு இன்றைய தினம் இருக்குது. நாளைய தினம் இந்த பகுதிக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா நிச்சயம் குறையுது. ஏன்னா இந்த மழைக்கான வாய்ப்பு முழுவதுமாக நமக்கு நிலப்பரப்புக்குள்ளே தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துருது. சரி, அப்போ இதோட மழையே இல்லையா, மழை முடிஞ்சிருச்சா, நம்ம வடகிழக்கு பருவமழையிலேருந்து தப்பிச்சிட்டோமா, இந்த ஆண்டு நிறைவடைஞ்சிருச்சானா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து 26ஆம் தேதி நகரும் பொழுது நமக்கு மழைக்கான வாய்ப்பு மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால 25ஆம் தேதி வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கனமழை எச்சரிக்கையை திரும்ப பெற்றிருப்பதாகவும், அதற்கு பிறகு இதனுடைய நகர்வு இருக்கு இல்லையா, நம்ம இந்த விண்டியில் பார்க்கக்கூடிய இந்த நகர்வு இருக்கு இல்லையா, இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த தன்மையை பார்க்குறோம். இந்த சொல்லக்கூடிய தன்மை நிலப்பரப்பு கிட்ட வரும்பொழுது, நமக்கு சென்னை கிட்ட இந்த பகுதிக்கு வரும்பொழுது அதோடைய சுழற்சி ஏற்ப நமக்கு நிலப்பரப்புக்குள்ளே மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் ஏற்படலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கனமழை என்றாலும் 6 சென்டிமீட்டர்லேருந்து 11 சென்டிமீட்டருக்குள்ளான அளவுங்கிறது தான் பொருள். அதனால் நம்ம அச்சப்படக்கூடிய அளவிலான மழைக்கான வாய்ப்பு தற்போதைய சூழலில் இல்லை அப்படிங்கிறத வானிலை ஆய்வும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மழையை பொறுத்தவரையிலும் நமக்கு மிதமான அளவில் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு குளிர்ந்த காற்று இருப்பதன் காரணமாக அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமே நமக்கு வட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்றுடைய தாக்கம் தான். நமக்கு வங்கக்கடலில் வீசக்கூடிய காற்று கடலிலிருந்து நிலப்பரப்புக்கு வர மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு வட இந்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்று மிக குளிர்ந்த காற்றாக இருக்குது. அதுக்கு காரணம் வட இந்திய பகுதிகளில் ஒரு வெஸ்டர்லி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சலனம் இருக்குது. அதுதான் அதுக்குடைய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது நாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வானிலை பொறுத்தவரைக்கும் ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு இடத்துல நிகழ்ந்தாலும் கூட அது மற்றொரு இடத்துல இருக்கக்கூடியதை மிக பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதனால தான் உலகம் முழுவதுமான தரவுகளை ஒன்றா சேர்த்து வானிலை ஆய்வு மையங்கள், அதாவது உலகம் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையங்கள் ஒரே நேரத்தில் வானிலை தரவுகளை சேகரித்து அதை முன்னறிவிப்புக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், இது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 3000 மீட்டர் உயரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி காற்றுகள் நம்ம பார்க்குறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம உயரமான பகுதிகளில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியதில் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதுதான் ஜெட் விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஜெட் விண்டுடைய காற்று வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது அதனால் இந்த சுழற்சி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எதிர் சுழற்சி நமக்கு அதனுடைய பகுதியிலேருந்து சற்று கீழே விலகி வரும். அதனுடைய சுழற்சிகள்லாம் கீழே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி இடங்களில் அது மாறி வரதை பார்க்க முடியுது. இப்படி வரதுனால காரணமாக தான் இது கீழே இறங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல 2 பக்கமும் நமக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு நான் புரிஞ்சுக்க முடியுது. இங்கே காற்று வரதை பார்க்குறோம், அதே நேரத்தில் இப்படி ஒரு காற்று வரதை பார்க்குறோம். இந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதிக்குள்ளார மட்டும்தான் இப்போ இந்த எல்என் இருக்கு இல்லையா, அது லோ ப்ரெஷர், இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதனால் இது 2க்கும் இடைப்பட்ட பகுதிக்குள்ளார நகர முடியும். அப்படிங்கிறதுனால தான் அது தென்மேற்கு திசையில் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் நகர்ந்து வருது. அதனால் மேல் நோக்கி போக முடியுமானா நிச்சயம் முடியாது. ஏன் அதனால் மேல் நோக்கி போக முடியாது அப்படின்னா, இப்போ இது மேல் நோக்கி போகிறோம் அப்படின்னா அதோடைய நகர்வுங்கிறது முற்றிலுமாக இந்த ஹை விண்ட் ஸ்பீட்னால் தடுக்கப்படும். அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் இந்த பக்கமும் நம்ம காற்று வருது, இந்த பக்கம் காற்று வருது. இது 2 பேர் ஒரு மனிதரை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மேல் நகர்ந்து போனால் இங்கே பாருங்கள், ஹை விண்டில் நம்ம காற்று இருக்குது. இந்த பகுதியில் வேகமாக செல்லக்கூடிய காற்று இருக்குது.
அதே நேரங்களில் இந்த பக்கமாக இன்னொரு காற்று இதை பிடிச்சி வச்சுருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கமாக நமக்கு மேற்கு பக்கத்து வரக்கூடிய எதிர் சுழற்சியும் இதை பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ 3 பக்கமும் அடைபட்டிருக்கிறதுனால இது செல்றதுக்கு வேறு வழியே இல்லாதனால தான் தமிழ்நாட்டை நோக்கி வருது. தமிழ்நாட்டை நோக்கி வந்தாலும் கூட நமக்கு மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாத காரணம் இந்த எதிர் சுழற்சியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த எதிர் சுழற்சியின் காரணமாக வட இந்திய பகுதிகளிலிருந்து காற்று நிலப்பரப்புக்குள்ளாக இங்கே வரதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இது கடலுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஈரப்பதமான காற்றை நியூட்ரலைஸ் பண்ணி மலை மேகங்கள் உருவாகுவதில் தடுக்குது. அதே நேரத்தில் அப்படி உருவானாலும் அது கரையை வந்து அடையக்கூடிய வலுவை இழக்க வைக்குது. இதனால் நமக்கு மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு சொல்கிறாங்க. ஒருவேளை நமக்கு இது கரை கிட்ட நெருங்கிறதுக்கு பிறகாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த உயரங்கிறது வளிமண்டலத்தில் 7000 மீட்டர் உயரத்தில் பார்க்குறோம். அதாவது தரையில் கடல் மட்டத்திலிருந்து 7000 மீட்டர் உயரத்தில் பார்க்கக்கூடியது. இதே நம்ம நிலப்பரப்போடு சேர்ந்து பார்க்கும்போது தான் இந்த லோ ப்ரெஷருடைய ஏரியாவை நம்ம இன்னும் வேகமாக பார்க்க முடியும். இப்போ இது நம்ம வந்து பார்க்கக்கூடியது 600 மீட்டர் உயரத்தில். 600 மீட்டர் உயரத்தில் மிக வேகமாக இந்த காற்று வீசுறதை நம்ம பார்க்குறோம். இது இந்த சுழற்சி இல்லையா, அது வேகமாக சுழலுது. இப்போ இது வேகமாக சுழலுது இல்லையா, இந்த காற்று வேகமாக சுழலக்கூடிய காரணங்களால தான் கடலோர பகுதிக்குள்ளே மலை மேகங்கள் உருவாயிருக்கு. அதை நீங்கள் இப்போது மலையில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். மலை மேகங்களுடைய காட்சியில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்களா, இப்போ சுழல்றதுனால இந்த பகுதிக்குள்ளே மட்டும் மழை ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதிக்குள்ளே மட்டும் மழை ஏற்படுது. இப்போ இதே நகர்ந்து வரும்பொழுது அந்த மழை வாய்ப்பு நிலப்பரப்புக்குள்ளேயும் வரும். அதே நேரத்தில் நமக்கு காற்றில் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்குது, அதை மட்டுப்படுத்தக்கூடிய அளவில் குளிர்ந்த காற்றுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நிலப்பரப்புக்குள்ளே அந்த மலை மேகங்கள் வரும் பொழுது மலை மேகங்களிலிருந்து மலை துளிகள் மண்ணை தொடும் அப்படிங்கிறது தான் நமக்கு வானிலை ஆய்வு சொல்லியிருக்கக்கூடிய தற்போதைய தகவல். தொடர்ந்து இதை கண்காணித்து வருவதாகவும் இதனுடைய நகர்வுக்கேற்ப மழையினுடைய தாக்கம் அதே போன்று அதனுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கும் குறைந்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதனால வானிலை ஆய்வும் கண்காணித்து வருவதாகவும், ஒருவேளை மீண்டும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டால் 26ஆம் தேதிக்கு ஏற்படுவதற்கான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு.